பிளான் 15 நாள் 908 கோடி. கோவை அன்னபூர்ணா விஷயத்தில் வெளியானது மர்மம். அடப்பாவிங்களா, இப்படியும் நடக்குமா? கடந்த 2 தினங்களாக தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பேசப்படும் நிகழ்வு என்பது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்ட கோவை நிகழ்ச்சிதான். கோவையில் நடந்த கூட்டத்தில் ஜிஎஸ்டி வரி வித்தியாசம் தொடர்பாக கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன், அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த வானதி சீனிவாசன் பெண் எம்எல்ஏ குறித்து அந்தம்மா இந்தம்மா வருவாங்க போவாங்க என கிண்டல் தொனியில் நிர்மலா சீதாராமனிடம் பேசியது வைரலானது. மேலும் சபை நாகரீகம் கருதி அந்த இடத்தில் கோபமாக பேசாமல் சிரித்துக்கொண்டே மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்தார். அதன் பின் கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கோரினார். அந்த வீடியோவும் வைரலானது. இதற்கிடையே திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இதை பயன்படுத்தி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை ஒருமையில் பேசி விமர்சிக்க தொடங்கினர். நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக டூல் கிட் பயன்படுத்தப்பட்டது. இதற்கு பின்னணியில் உள்ள காரணங்களும் வெளியாகி இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்களுக்கு தமிழிலே தக்க ஆதாரங்களோடு பதிலடி கொடுப்பவர் நிர்மலா சீதாராமன். இதனால் திமுகவின் உண்மை முகம் தமிழக மக்களுக்கு தெரிந்து விடுகிறது. அது மட்டுமல்லாமல் கனிமொழி, தயாநிதியின் பேச்சுக்கள் தற்போது தமிழக மக்களிடையே எடுபடுவது இல்லை. அதற்கு காரணம் நிர்மலா சீதாராமன் தான். நாடாளுமன்றம் மட்டுமின்றி ராஜ்யசபாவிலும் திமுக எம்பிக்களை புள்ளி விவரங்களோடு வெளுத்து வாங்கி வருகிறார். சிறு தினங்களுக்கு முன்னர் கூட மெட்ரோ நிதி குறித்து நிர்மலா சீதாராமன் தமிழக அரசிடம் கேள்விகளை எழுப்பியிருந்தார். அதில் 21,000 கோடி ரூபாயை மத்திய அரசு கொடுத்தது. ஆனால் தமிழக அரசு 5 கோடிதான் செலவு செய்தது. மீதி பணம் எங்கே என கேட்டார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஆளும் திமுக அரசு மேல் குற்றம் சொன்னால் உடனே பழியை மத்திய அரசின் மேல் போடுவது வழக்கமான ஒன்றுதான். அதேபோல கைகாட்ட மேல ஒருத்தன் இருக்கிறான் என்பதால் எல்லாவற்றிற்கும் மேலே கை காட்டுவதுதான் திராவிட மாடல். மத்திய அரசு மீது திமுக கூறும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என தமிழக மக்களுக்கு புரியும் வண்ணம் புள்ளி விவரங்களோடு பேசி வருகிறார் நிர்மலா சீதாராமன். இது எல்லாம் தான் திமுக மற்றும் இண்டி கூட்டணியை கடுப்பேற்றி இருக்கிறது. இதற்கிடையே தமிழகத்தில் போதை கலாச்சாரம் தலைவிரித்தாடுகிறது. அது மட்டுமல்லாமல் கிருஷ்ணகிரி பள்ளி மாணவிகளுக்கு நடந்த பாலியல் கொடுமை, திருச்சியில் மாணவிகளுக்கு நடந்த பாலியல் கொடுமைகள், தமிழக முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா சென்று ஈர்த்த முதலீடுகள், அன்பில் மகேஷ் ஓட்டுநர் விவகாரம், உதயநிதி சீனியர் சண்டை, திமுக கூட்டணி உடையும் அபாயம் என பல்வேறு நிகழ்வுகள் திமுக அரசுக்கு எதிராக நடந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு 908 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது அமலாக்கத்துறை. இதுதான் நிர்மலா சீதாராமனை டார்கெட் செய்ய முக்கிய காரணம் என்கிறார்கள். இதை அனைத்தையும் மூடி மறைக்கவும் நாடாளுமன்றத்தில் தமிழக எம்பிக்களின் பொய்களை தமிழிலே உடைத்தெறிந்து தமிழக மக்களுக்கு புரியும் வண்ணம் பேசி வருவதால் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை டூல் கிட் வைத்து சமூக வலைதளங்களில் ஒருமையாக பேசி வருகிறார்கள். திமுகவினரோடு தற்போது அதிமுகவும் இணைந்திருக்கிறது. இதற்கு காரணம் கொங்கு மண்டலத்தில் பாஜகவின் வளர்ச்சி வேகமாக இருக்கிறது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.